ஹலோ வாங்க வாங்க. சொல்லுங்கக்கா சொல்லுங்க. என்னது உங்க பையனை வந்து சென்டர்ல வைக்கணுமா? இன்னைக்கு யாரோட பர்த்டே? என் பையன் பர்த்டே. ஆனா அவனை சென்டர்ல வைக்கணுமா? அக்கா, பசங்க வந்து அழுவாங்க இது பண்ணுவாங்கன்னா நீங்க பேரண்ட்டை நீங்க தான் சொல்லணும். நீங்களும் உங்க இவங்களும் தான் இந்த மாதிரி வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா, இது யாரோட பர்த்டேன்னு. சாரி, உங்க பையன் வந்து அடுத்தவங்க பர்த்டேலயே சென்டர்ல நிக்க வைக்கலன்னு அழுதா, அப்ப என் பையன் வந்து அவன் பர்த்டேக்கு சென்டர்ல நிக்கிறதான நியாயம். என்ன வேணும் உங்களுக்காக சைடுல நிக்க வச்சிடுறேன், ஓகேவா? ரெண்டு பேருக்கு ஒரே வயசு தான் ஆகுது என்ன, அதனால அவன் புரிஞ்சுப்பான்னு நீங்க நினைக்கிறது வந்து யோசிச்சுக்கோங்க, சரியா? உங்க பையனை வந்து வேணா பக்கத்துலயே நிக்க வைக்கிறேன், ஓகே? ஆனா வந்து கேட்க கேன்ல ஊதுறேன்னு பண்ணானா அப்போ எடுத்து பின்னாடி வச்சுட்டேன். ஆமா ஆமா ஆமா, ஏன்னா எல்லா பசங்களும் ஃபேரா எல்லாரும் நல்லபடியா இது பண்றாங்க, அதனால தான். என்ன கேக் ஃப்ளேவர்? சாக்லேட். என் பையன் சாக்லேட் பிடிக்கும். ஸ்ட்ராபெரியா? பர்த்டே ஊரோட ட்ரெடிஷன் என்னன்னா யாருக்கு பர்த்டேயோ அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் தான் சாக்லேட் இருக்கும். உங்களுக்கு ஸ்ட்ராபெரி வேணா ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை, இப்போ ஆர்டர் பண்ணுறது கஷ்டம். இங்கேயே இறங்கி உங்கள் பையனை கூட்டு போனீங்கன்னா கீழே அங்கே ஒரு கடை இருக்குது, அங்கே போய் நீங்கள் வாங்கிட்டு அவங்க ஊட்டி விட்டு வரலாம். ஏன்னா இப்போ உங்களுக்காக மட்டும் ஸ்ட்ராபெரி வாங்கினா மிச்ச பசங்களாம் அப்போ வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்களா? உங்கள் பையன் அதுவும் தெரியும், எல்லாருக்கிட்டையும் சீன் பண்ணோடனே வெளில எடுத்துட்டு வந்து சாப்பிடுவான். தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து என் பையன் பர்த்டே பார்ட்டியில் நான் அவாய்ட் பண்ணுறேன். ஆமாம், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். உங்கள் பையன் இன்னொரு பொண்ணு அடிச்சிட்டு இருக்கான். நீங்கள் அக்கா நீங்கள் வந்து பண்ணுறது ஜென்டில் பேரண்டிங் இல்லை, ஸ்பாயில்டு பேரண்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். அடிக்கணும்னா தடுக்கணும், அதை விட்டுட்டு நீங்க பரவாயில்ல பரவாயில்லன்னு சொன்னீங்கன்னா எல்லாரையும் போட்டு அடிப்பான். அப்ப அவனை யாராவது அடிச்சாலும் பரவாயில்ல தான் இருக்கணும் உங்களுக்கு. என்ன, நான் எல்லாரும் சின்ன பசங்க தானே, சும்மா சொன்னேன் அவ்வளவுதான், ஓகேவா? நீங்க முதல்ல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு என்னன்றது புரிஞ்சுக்கோங்க, ஓகேயா? இந்த வயசுலயே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் சுத்தமா இல்லைன்னா 5 விளையாதது 50 விளையாது, புரியுதா? நீங்க வேணா வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காங்க, ரொம்ப அடம் முடிச்சானா வீட்டுக்கு கூட்டு போயிடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் கேக் வேணா நான் வந்து உங்களுக்கு டன்ஸ் பண்ணி உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சு, சரியா? கூட்டிட்டு போடுங்க வீட்டுக்கு. ரொம்ப அப்படி ஆரம்பிச்சு அழுதுகிட்டு இருந்தா உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற மனசுக்கு உங்க பையன் அழுதா அதுக்கு சொன்னேன். போயிடுங்க வீட்டுக்கு. பை பை.